ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 10 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து நிவின் வந்து யமுனா வந்து திட்டிட்டு இருக்காருல. அப்ப யமுனா வந்து காவேரி கிட்ட சொன்ன மாதிரியே சொல்றாங்க. இந்த மாதிரி விஜய வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா காவேரி வந்து பதறாளா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்போது நிவின் என்ன சொல்றாருன்னா, சரி எங்க ரெண்டு பேரோட ட்ரூ கலரும் வெளியில வந்துருச்சு, விஜயும் உள்ள போயிட்டாரு, இப்ப நாங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா ஊர் சுத்துவோமே அப்படின்னு இப்ப யமுனா அப்படியே யோசிக்கிறாங்க. நீ இந்த மாதிரி யோசிச்சு அமைதியா இருப்பேன்னு சொல்லிதான் நான் உன்கிட்ட சொன்னேன், ஆனா நீ வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கனோடனே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அதுதான் உண்மை அப்படின்னோடனே உனக்கு ஒரு இது கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு நிவின் அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப குமரன், நிவின், காவேரி மூணு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப வந்து நிவின் வந்து காவேரி கிட்ட வந்து சாரி கேட்கிறாரு. இந்த மாதிரி யமுனா அப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை, நான் வந்து அவ இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டான் நம்பிக்கையில தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்கிறாரு. அதுக்கப்புறமா குமரன் வந்து இந்த மாதிரி நான் போய் அவங்க வெண்ணிலாவோட மாமா எங்க இருக்கிறாருங்கிற அட்ரஸ நான் வந்து தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. பசுபதியை பிடிக்கிற வேலையை நிவின் ஏத்துக்கிறாரு. காவேரி வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்ல அப்பப்போ போய் பார்க்க சொல்றாங்க. இப்ப குமரன் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்ரஸ் கேட்கறதுக்காக போகும்போது அங்க நர்ஸ் வந்து நீங்க கேக்குறத பார்த்தாலே டவுட்டா இருக்கு சார், தர முடியாதுன்னு சொல்லும்போது அங்க ஒரு பையன் வந்து போன் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் கொடைக்கானல்ல உள்ளவருங்கிற மாதிரி போன்ல பேசுறத வச்சு குமரன் கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட போயிட்டு, நீங்க அவங்க போயினா எனக்கு அவரை நல்லா தெரியுமே அப்படிங்கிற மாதிரி பேசி அவர் மூலமாவே நம்பிராஜனோட அட்ரஸ வாங்கிட்டு வந்துடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினியை பார்த்து நிவின் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ நிவின் கிட்ட வந்து அவர் வந்து பேச்சு வாக்குல பசுபதி பத்தி கேட்கும்போது ராகினி என்ன சொல்றாங்கன்னா, என்ன பண்றது, நம்ம ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தான், ஆனா நீ வந்து அப்பாவை வந்து அந்த எதிர் டீம் கூட எல்லாம் நீ இருக்கிற, அதனால உன்னை எப்படி நம்புறது, அதுதான் இங்க பிரச்சனையே. இப்ப திடீர்னு நம்ம சொந்தக்காரங்கன்னு வந்து பேசிட்டு இருக்க, உன்னை நம்பவா வேணாமானே தெரியல அப்படின்னோடனே இப்போ உடனே நிவின் என்ன சொல்றாருன்னா, சரி சரி விடு, நம்ம வேற ஏதாச்சும் பேசுவோம், அஜயை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராகினி என்ன சொல்றாங்கன்னா, சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அப்பா உன ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆக்கியிருப்பாருனோடனே இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, நானே அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னோடனே இப்ப ராகினி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இங்கே நாங்குதுன்னா குமரன் வந்து நம்பிராஜனை பாக்குறதுக்காக திண்டுக்கல் கிளம்புறாரு. வீட்டுல எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு கிளம்புறாரு. கங்கா கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க வந்து விசாரிச்சு பார்க்கும்போது ஊர்ல வந்து அவர் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம வெண்ணில அடிக்கடி கண் முழிச்சு முழிச்சு பாக்குறதா இங்க பேசிக்கிட்டாங்கிற மாதிரி ஊர்ல சொல்றாங்க. இப்ப குமரன் வந்து இதை போன் பண்ணி காவேரி கிட்டையும் கங்கா கிட்டையும் சொன்னோடனே காவேரி உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அப்ப குமரன் கிட்ட வந்து அவர் அங்கதான் இருக்கணும், நீங்க அவர் வீட்டுல போய் பாருங்கன்னு சொல்லும்போது குமரன் வந்து அந்த ஊர்ல தேடிட்டு இருக்கிறாரு. இங்க காவேரி ஹாஸ்பிட்டல் வரும்போது அங்க கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் எல்லாம் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.